இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அருமையான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீசல்ல ஆட்டோமேட்டிக் வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2015. இந்த வண்டியோட நேம் பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் XMA. இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி, டீசல் வண்டி வித் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டியோட வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியோட நம்பர் TN18 AD 0120, அதாவது 0120 012 வண்டி நம்பர்லாம் சூப்பராக இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 70% கண்டிஷனில் ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குதுங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக பக்காவாக இருக்குது. வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, ஒரு தெளிவான குவாலிட்டியில் அருமையான வண்டி, டீசல் வண்டி, அதுவுமே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். ஒரு பக்காவான குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. ரொம்பவே தெளிவாக இருக்குது வண்டி. இது போல் நிறைய வண்டி பார்க்குறதுக்கு நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்கள் நம்ம சேனலில் போடுறதுக்கு இருக்கோம். நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட சவுண்டு, வண்டியோட ரேட்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியரில் 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான சுவிட்சுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக் எல்லாம் பாருங்கள், தெளிவாக நீட்டாக இருக்கும். இந்த வண்டியில் ஸ்டேரிங்கில் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது, வாய்ஸ் ஆப்ஷனுமே வந்துடுதுங்க. வாய்ஸ் கேன்சலேஷனோட இந்த ஆப்ஷனுமே வந்துடுது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 94,250 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்புல்டாக மியூசிக் சிஸ்டம் கம்பெனிலேயே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் அதிலே வந்துடுது. ஏசியெல்லாம் சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு கியர் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. இப்போ வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ரெஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா செட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அப் அண்ட் சர் பாருங்கள், மேலே நீட்டாக இருக்குங்க, அழுக்கு டேமேஜ் எதுவும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல தாராளமாக 3 பேர் உட்காந்துக்கலாம். ப்ளஸ் லெக் ஸ்பேஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாமே. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், ரொம்பவே நீட்டாக தெளிவாகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி இது எல்லாமே வந்துடுது. ஒரு நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸும் கொடுத்து ஒரு பக்காவான கம்ஃபர்ட்டான ஒரு வண்டி. இந்த வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட செடான் டைப்பில் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு, இன்ஜினோட குவாலிட்டி பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஜெட் இன்ஜினுங்க. ஸ்விஃப்ட் டிசைர் இதுக்கெல்லாம் அந்த இன்ஜின் தான் வரும். எர்டிகாக்கெலாம் அந்த இன்ஜின் தான் அந்த வண்டியில் வந்துடுது. அதுவுமே சீல்டு கண்டிஷன்லேயே இருக்குது. இதுவரையும் பிரித்து வேலையெல்லாம் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் பக்காவாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங்க்கான அதுக்கான மோடமும் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமுமே இந்த வண்டியில் வந்துடுது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் டீசல் வண்டி, லோ மெயின்டெனன்ஸில் நல்ல வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கோங்க. வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நான் மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்க. ரெண்டாயிரத்தி 15 டாடா ஜஸ்ட்டில் XMA ஆட்டோமேட்டிக் வண்டி, டீசல் வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த 2015 வண்டி சிங்கிள் ஓனர், வெறும் 94,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா
3,55,000 ரூபா. இந்த 3,55,000 ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், ரேட் குறைச்சி கொடுத்துடலாம். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். டேரெக்டாக நம்ம எம்என் கார்ஸை விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பக்காவான குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே வரிசையில் தான் இந்த வண்டியுமே இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இது போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.